ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க எங்க போறோம் எங்களுக்கும் தெரியல. அதாவது எங்களை போக சொன்ன இடம் ஒண்ணு, போக சொன்ன இடம் வழி ஒண்ணு, ரெண்டுமே இல்லாம ஏதோ ஒரு நாங்க பாட்டு தூக்கிட்டு இருக்கோம். இந்த 1001 படத்துல கிளைமாக்ஸ் நடந்து போயிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். எங்க போறோம் தான் தெரியல. பையா அப்படிதான் போக வேண்டியதா இருக்கு. இல்ல அங்க போனதான் தெரிய போது நம்ம ஃபாலோ பண்ணி வந்தது நம்ம டீமே இல்ல. அவங்க துணி துவைக்க வந்தவங்க டீமே இல்ல. ப்ரோ நான் தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ. சீரியஸாவே பாரு அவங்க அந்த பக்கம் போயிருக்க போறாங்க. டீமே இல்ல. நீங்க சமைச்சு சாப்பிட வந்துக்கறாங்க. அதான் ரெட் கலர் ஒளி தெரியுது. ப்ரோ அந்த ஒளி நமக்கான ஒளி இல்ல ப்ரோ. வேற அவனோ கூட்டிட்டு போயிருக்கான். ப்ரோ யார் இது? எவனோ ஒருத்த சொன்னானே. ப்ரோ ரெட் கலர் அவன் ஜாக்கெட் சிட்டி போட்டுறாங்க ஜாக்கெட். ப்ரோ தோரி இப்போ கூட ஒண்ணு இல்ல. தோரவே அப்படியே போயிடலாம். சீரியஸா சொல்றேன். இங்க சுத்தி போய் ராஜிக்கிட்ட நிக்கறோமா? என்ன திருப்பி இங்க வந்தீங்களா? இல்ல கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாரு. அதான் போங்கடா நீங்க வந்துட்டீங்க. மெல்டன் சொன்ன வழி நல்லா இருக்கு. இல்ல வழி நல்லா இருக்கே. எல்லா வேலையும் நீங்க பாத்து படிக்கின்ற மட்டும் என் பேர் ஏன்டா போடுறீங்க? ஆக்சுவலா ராஜு நம்ம எந்த வழியா போக சொன்னாரு? நம்ம எந்த வழியா போய்கிட்டு இருக்கோம்? மெல்டன் தான் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் வந்திருக்கேன். எனக்கு தெரியும் இது. அவன் கடக்க ராஜு தான் ஒரு ஆளு 10 ரூபாய் வாங்கிட்டு பாருங்க. நான் தான் இப்ப டீம் லீடர். வாங்கடா ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ ஷார்ட் கட் சொன்னதுக்கு. அது ஆட்டு மேய்க்கிற வரீங்க தான் போற இடத்துல எல்லாத்துலயும் வம்பிழுத்து விட்டுறது. அவன் தான் கோபால். டேய் கம்னாட்டி யாரு ஆட கத்துறது? கேங் போச்சு. போயிடா. எவடா? இல்ல நம்ம கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு யாரும் தண்ணியில இறங்காத பாத்துக்கிட்டு. நாங்க தண்ணிக்கே போறது இல்ல. ப்ரோ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம தான் புதுசா வந்திருக்கோம். ஏற்கனவே ஒருத்தர் கூட ப்ரோ அவர் மறந்துட்டாரு. நான் வந்த வெளியே மறந்து 10 கிலோமீட்டர் சுத்திட்டு வரேன். நீ வேற ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா. அதுதான் நீ வீடியோ போட்டு எடுத்தனால லேட் ஆச்சு. உங்களால தான் இப்ப நாங்க ரூட் மாறணும். எல்லா தப்பும் மெல்டன் ப்ரோ தான் பாத்துக்கங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க ப்ரோ. இதான் ஃபால்ஸ். இங்க எவ்வளவு தண்ணியா இங்க வர போகுது? இந்த தண்ணியிலயா யாரும் இறங்க விடாத பாத்துக்க சொன்னாரு. பாஸ்டர் சிக்னல் லாஸ்ட். ஃபோன் பண்ணி வழி கேட்கலாம்னு பார்த்தா சிக்னல் தெரியல. இப்படிதான் ப்ரோ வாங்க ப்ரோ 10% இப்படிதான். நான் அப்படி சொன்னேன். சும்மா இருமா. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். ப்ரோ அப்படி போலாம் ப்ரோ. அங்கிட்டு எங்கிட்ட போக முடியாது. அப்படி ஃபயர் போடு. இப்படி டெண்ட போடு. நம்ம காட்டுக்குள்ளே தான் தங்கி ஆகணும். ஆனால் அடர்ந்த காட்டுக்குள்ளே தங்குறது ஆபத்து. சீக்கிரம் சமவெளிக்கு போயாகணும். முதல்ல கூடாரம் கட்டுறதுக்கு கொம்புகளை ஏற்பாடு பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வழியில பையன் போனா ராஜேஷ் வருவாரு. இல்லையா அப்படி தரலையே. அவங்க கரெக்டான வழியில போயிட்டானா? சரி அவர் ஏரிக்கர்ல இருந்து எந்த பக்கம் போக சொன்னாரு? தைரியத்தை பாத்தீங்களா? தனியா விட்டுருக்காரு. இல்ல தைரியத்துல இல்ல கடுப்புல. நீங்க கூட போனா இருட்டட் ஆயிரும். போய் தொலைங்கடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. இங்கெல்லாம் வழி மாறினா பரவாயில்ல. அப்ப ஏரி கரையிலே வழி மாறிட்டு நம்ம கரையை பாருங்க. இது வந்து மெல்டனுக்கு வச்ச டார்கெட். மெல்டன் தொலைனுட்டு லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். அவருக்கு சிக்னல் இருக்காதுல, நமக்கு இருக்கும். வா ப்ரோ அவனை புடிச்சிடலாம் ப்ரோ. ரிங்கு போகுது. கமான் ப்ரோ. அந்த ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு ரிவர்ல பக்கத்துல லெஃப்ட் சைடுல தானே போறீங்க? ஃபால்ஸ் இல்ல ப்ரோ. சாரி சின்னதா ஒரு லேக் மாதிரி. ஏரிக்கரை ரைட் சைடுல இருக்கணும் ப்ரோ. ப்ரோ இப்போ அந்த டென்ட் எல்லாம் போட்டுருக்கா கல்லுக்கு அப்புறமா. கல்லு டென்ட் அதுல லெஃப்ட் சைடுல ஒட்டி தானே அப்படியே போகணும். லெஃப்ட் ரைட்டா கேளுங்க. ரைட்ல இடம் இல்ல நாங்க பாருங்க. சரி ஓகே ப்ரோ. ஒன் டேர் கவுண்ட் ஸ்லோ பண்ணுங்க. என்னடா நான் பேசிட்டியா மாமா? சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டேன். நீங்களே தோத்து போயிடாத வரீங்க. நாய்களா அப்படி சொல்லிட்டு போறீங்க. யாருக்கும் அர்ஜென்ட்டா மெசேஜ் அனுப்பணும் அப்படின்ட்டு எங்களை எல்லாத்தையும் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லி கிளையன்ட்ன்றா போல. யாருக்கு கிளையன்ட்னு தெரியல. இது எங்க தப்பு இல்ல. முழுக்க இப்படிதான் லேட்டான கடைசியில காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கேமரா எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. எப்படி நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நாங்கெல்லாம் இருப்போமான்னு தெரியல. அது பதிவா இதை சொல்லிட்டு போறோம். ஒருத்தர் முன்னாடி போனா பின்னாடி வரானான்னு பாக்கணும். சரி வருவேன் அப்படி நீங்க பாட்டு போனா ஐயா போயிட்டு இருக்க நடுவுல எதுக்கு நிப்பாட்டி வீடியோ எடுக்கணும்? இயற்கைய எப்பயுமே சந்தோஷமா இருக்க எங்க கோச் மாஸ்டர் ராஜா விட்டாரு. ப்ரோ சிரிக்காத ப்ரோ, டென்ஷன்ல இருக்கடாடு. ப்ரோ நீ சிரிச்சா ஜோக்கு கிடையாது ப்ரோ. இல்ல யாராவது சிரிச்சா கிடையாது ராஜ முன்னாடி. ப்ரோ நீ சிரிச்சா ஜோக் இல்ல ப்ரோ. நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலா அந்த பீக்ல பாத்தீங்கன்னா சோழர்கள் இருந்தாங்க. இப்ப அங்கதான் வந்திருக்கோம் நாங்க. நீங்க வரணும்னா சத்தியமா எங்க கூட வாங்க. லட்சுமி அக்கா கூட போயிடாதீங்க. எங்க கூட வந்தீங்கன்னா நாங்க நல்லா வழி காமிச்சு பத்திரமா கூட்டு வந்து
நல்லா சேர்த்துருவோம். தினேஷ் எல்லாம் பத்திரமா கூட்டு வந்துருவாப்ல எல்லாத்தையும். எங்க கூட வந்தீங்கன்னா ஆனா என்ன, அவர் வந்து கிளைண்ட் கிட்ட பேசாம இருக்க மாட்டாரு. அட்வென்ச்சர் நிறைய பார்க்கலாம். செஷன் இருக்கான், அதனால ரொம்ப கிளைண்ட்டுக்கு ரொம்ப நீங்க ஒர்க் அவுட் யாரா போகணும்னா அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் திட்டு வாங்கலாம், வெக்காம இல்லாம vlog எடுக்கிறோம். அவனாலதான் அவ்வளவு பிரச்சனை. ப்ரோ மில்டன் ப்ரோ நம்பி வாங்க, நாசமா போங்க. அப்படி இப்படின்னு வந்து தடாக்கி போயிருவோம். இது ஸ்டீப்பர் ஷார்ட்கட். ஷார்ட்கட் இல்ல, கொஞ்சம் லாங் ஆனா ஈஸியானா. அப்ப நாங்க இந்த பக்கமே போறோம் ஜாலியா. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஐயா ராஜ், நான் சொல்லல. உள்ள கொஞ்சம் வளைக்கி தட்டு. வழியில நின்னுக்கிட்டா நாங்க எப்படி மேலே ஏறது எனக்கு புரியலையே. ஆமா, உங்களை மாதிரி கிளைம்பர்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலாமா? எங்களை மாதிரி அவங்களே இப்ப டக்குன்னு சேர்த்துக்கிட்டாங்க பத்தியா. அவ்வளவுதான் லைஃப். போயிட்டானா? இப்ப நம்ம எப்படி ஏறுவோம்? நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணானா அவன்? ஹெல்ப் பண்ணல, அவன் தான் அவன். யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டானா? வரான், இப்போ சொன்னதுக்கு அப்புறம் வரான். ப்ரோ இப்பெல்லாம் சொல்லிலாம் ஹெல்ப் பண்ண வேணாம் ப்ரோ. சொல்லிலாம் ஹெல்ப் பண்ண வேணாம். ஆள் இருக்கு ப்ரோ, நான் ஏறி போறேன் ப்ரோ. அவ்வளவுதான் லைஃப். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. வேற லெவல். ஐயோ போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுங்க, இடம் இல்ல. ஹவுஸ் ஃபுல்லு. அங்க ஹவுஸ் ஃபுல்லா, வாங்க போலாம். பாடி பில்டர் பொண்ணு. இவங்க நீங்க நிறைய இடத்துல பாத்துருக்கலாம். நீங்க ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. எங்க பாத்தீங்க சொல்லுங்க. எங்க பாத்தீங்க நீங்க சொல்லுங்க. இவங்க ஆக்சுவலா இவங்க சிஎஸ்கே டீம் சப்போர்ட்டரா. இவங்க எல்லாம் தம்பி. ஆக்சுவலா இவங்க வந்து 200 ஃபாலோவர் தான் வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. சிஎஸ்கேல போயிட்டு செலிபிரிட்டி ஆன உடனே இப்ப வீடியோ போட்டா பாருங்க, அவனுக்கு 200 ஆயிடுச்சு, 6000 ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த வீடியோ போட்டவனோட இந்த பொண்ணுக்கு அதிகமாயிடுச்சு. இல்ல அதுல ஒரு ஐடி தேடி கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி கமெண்ட்ல போய் நான் தான் அதுன்னு மென்ஷன் பண்ணிட்டு வந்தாங்க. அது வந்து பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி. ஆமா, இந்த மென்ஷன் கூட பரவாயில்ல, 2000 கமெண்ட்டுக்கும் ரிப்ளை போட்டுருக்கு. எல்லாத்தையும் நான் தான் அது நானு. ஆனா இருக்கா ஆன் பண்ணாதடா, வெடிச்சிரும். மனசு நவீன் ப்ரோ போன் என்னாச்சு? அவ்வளவுதான். அத பத்திலாம் அவன் கரையே பட மாட்டான். என்னால பண்ணாம வீட்ல நடிப்பான். அரபிக் குத்தன் ஒரு ஸ்டெப் மட்டும் போடு. ப்ரோ இந்த ஸ்டெப் ஒண்ணே ஒண்ணு போடு. நீ ஃபுல்லா அந்த பாட்டு ஃபுல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். ஒரே ஸ்டெப் போடு. வசூல் ராஜா ஆடுவாங்களே மாப்ள. போடு கிஷோரே, கம் ஆன். ப்ரோ அவ்வளவுதான். வண்டி ஸ்டார்ட் ஆயிட்டா நிக்காது போல இருக்கு. நிக்கவே. உன்னோட முதல் ஸ்விம்மிங் அண்ட் சாவு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லுவாங்க. சாவு எக்ஸ்பீரியன்ஸ் ராஜா கொலை பண்ண முயற்சி எப்படி இருக்கு ப்ரோ? உங்களோட
எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததா யாரு ப்ரோ அந்த ஸ்விம் சூட்டை கொடுக்காம அடம்பிடிச்சது நீங்க குழந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா தான் போச்சு. கடைசியில அடிச்சு புடுங்கிடுறாங்க. பிடிங்கிட்டாங்களா? சரிங்க சரி சரி பிளாக்கா இருக்கு சார். தள்ளு ப்ரோ சூப்பர் ப்ரோ. Subscribe to Giftanics. கடினமா இருக்கு. சாரி. என்ன ராஜ் எடுத்துட்டு வரீங்க? எதுக்கு ராஜ்? எரிக்க போறாரு நம்மளால. எதுக்கு ராஜ் இது? சாப்பாடு செய்யணும்டா. So sad. தினேஷ் நம்ம காலைல போன வழி எது? போன் காட்டுங்க. தோ அந்த வழி. ஆனா நம்ம போயிருக்க வேண்டிய வழி எது? இந்த வழி. அங்க போயிருக்க வேண்டியது ஆப்போசிட்ல போனோம். ப்ரோ இந்த மாதிரி இப்போ கூட ஒண்ணு இல்ல, தூரமே அப்படியே போயிடலாம். சரி, அவர் ஏரிக்கர்ல இருந்து எந்த பக்கம் போக சொன்னாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 hours எக்ஸ்ட்ராவா போயிட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான். பிரெயின் கொஞ்சம் கம்மி. உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? நிறைய எங்க வச்சிருக்கீங்க? மூளை அழகான மூளையை தான் அழகு சொன்னேன். சரி மூளையாச்சு அப்படிதானே? ஆமா. ட்ரெஸ்லாம் ஈரமா இருக்கு. ஒரு பையனா இருந்தா அங்கேயே சட்டையை கழட்டி மாத்திருக்கலாம். சரி. வருத்தப்படும். பொண்ணா பிறந்ததுக்கு எதுக்கு வருத்தப்படணும்? அப்போ போன பிறந்தது மாஸ்டர் கொடுத்தீங்களா? ஆமா. சரி சொல்லுங்க, நாங்க வழி மாதிரி வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மஞ்சுமல் பாய்ஸ் நினைச்சு பாய்ஸ் மாதிரி பண்ணி, ஆனா இன்னைக்கு யாரும் கீழே வேற. ஓ, யார் வந்தா உங்க கேங்ல? எல்லாரும் விழுந்தோம். ரத்தம் வந்துச்சு. அது எனக்கு தான். பாருங்க. முடையில எஸ்கேப் ஆயிடுச்சு. வெறித்தனமா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. கேட்டா காலிஸ்டனிக்ஸ் கேஸ்ன்றானுங்க.